ஸோ கைஸ் இப்போ வந்து என்னன்னா 23rd வந்து சீக்ரெட் கார்டனில் வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்குது. அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸோட பிரேக் டவுன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணலான்னு வரோம். ஸோ அதை அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதான் கார்த்தி இப்போ எப்படின்னா இப்படி பஞ்ச் பண்ற ஷாட் இருக்குல்ல, நீங்க தான் ப்ரோ வந்து வில்லன், நீங்க தான் உங்களுக்கு கதை தெரியும், நீங்க தான் வந்து வில்லன். ஓகேங்களா? நான் வந்து சரி ஆமா கரெக்ட் நான் இப்படி வர நீங்க வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் ரெண்டுமே ஓகேவா? ஃபேஸ் டு ஃபேஸ் ஷாட் கிடையாது, பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட். ஷோல்டர் ஷாட் மாதிரியா? ஷோல்டர் இல்ல, டைரக்டா கேமரா தான். நானு இவருக்கு கேமரா தான். அந்த மாதிரி ஓகே ஓகே ரெண்டு பேருமே வந்து ஹெட் ஷாட். ஆமா. இப்போ நீங்க இப்போ இவர் வந்து சட்டைய பிடிச்சிருக்காரு, இப்படி இருக்கும். ஆமா, இங்க இருந்து இப்படி போவோம், இப்படி வந்துட்டு அப்படியே இப்படி போயிட்டு இப்படி ரெண்டு பேரும் இப்படி இச்சிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க இருந்து கை இப்படி வரும். நான் வந்து இப்படி வந்து இப்படி வருவேன். அப்புறம் இவர் வந்து இங்க இப்படி இருப்பா போல, இவருக்கு இங்க ரத்தம் இருக்கும். ஓகேவா? இப்ப இது அப்படியே இப்படி போய் இப்படி வரும். நான் இப்படி வருவேன். வந்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க வந்து கேரா இருக்கீங்களா, இப்போ திருப்பி இன்னொரு ஷாட் வரும். இப்போ நான் இப்படி வருதா, நான் இப்படி மிஸ் ஆவேன். இவரு என்ன பண்ணுவா போலன்னா கார்ல அப்படியே ஏறுவா போல, இப்படி திரும்பி இப்படி போவா போல. நான் அப்படியே ரிவர்ஸ் வருவேன். வந்துட்டு ஹெல்மெட்ல வந்து டமால் வந்து கல் விழும். இப்போ ஒரு ஹெல்மெட்ல வந்து டமால் ஒரு கல் வந்து உடஞ்ச கல் அப்படியே ரிவர்ஸ் வரும். ரிவர்ஸ் வந்து கல் அப்படியே போவோம். நான் அப்படியே கீழே இருந்து அந்த கல்லை இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு அந்த பொண்ணு கூட போவோம். அந்த பொண்ணை இப்படி காப்பாற்றி ஆடு கொடுக்கணும்னு வந்துட்டு அப்படியே வண்டியில் இப்படி வந்து இப்படி உக்காந்து அந்த ரஜினி ஸ்டைலில் கிளாஸ் இப்படி போட்டு கெஸ்ட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே இப்படி வந்துட்டு அப்படியே இப்படி போயிட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து அப்படியே மேலே ஏறி அந்த ஃப்ளவர்ஸ் வந்து இப்படி மேலே போகும். அந்த பொண்ணோட என்ட்ரி முடிஞ்சிச்சு. இதுக்கு நடுவில் வந்து நான் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்ல, அந்த பையன் வந்து அந்த ஃபோன் மட்டும் பிடிங்கிட்டு போகிற ஷாட். ஓகேண்ணா, செம்மையாக ஷாட், நல்லா இருக்கு, பக்கா இல்லை? ஸோ கைஸ், இதான் ஸ்டண்ட் சீக்வன்ஸ். இது எப்படி வரும்னு தெரில, பட் ஆனால் டெஃபினட்டாக நம்ம வேறு லெவல் போவோம். ஏன்னா நம்ம வேறு லெவல் ஆச்சு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வேறு லெவல் வ்ளாக்ஸில் வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா சீக்ரெட் கார்டனில் இருக்கோம். ஸோ ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட். இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து லைக் நீலவானம் சாங் இருக்க, அதில் கமலஹாசன் சார் வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்பீடில் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மோஷனில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி அதே சாங்கை வந்து டிட்டோ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க செட்டப் பார்த்தீங்கன்னா DJI RS3 ப்ரோ காம்போவில் சோனி A6600 4K பாடியில் சிக்மா 35 லென்ஸ் போட்டு ஷூட் பண்ணுறோம். இதுக்கு லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா LC500R இருக்குது. இன்றைக்கி இந்த சினிமேட்டிக் வீடியோ ஷூட் பண்ண போகிறது வந்து வினோத் சே ஹாய். கலை இன்றைக்கி அசிஸ்டன்ட், கார்த்தி அசிஸ்டன்ட். ஸோ இன்றைக்கி அப்படியே ஷார்ட்ஸ்லாம் எப்படி வருதுன்ட்டு பார்ப்பீங்க. ஓகே ப்ரோ, ஜி வாங்க ப்ரோ, ரைட்டா ரைட். ஆளாத சோகங்களை மாய்த்திடும் மாயந்தனை செய்யும் பிந்தை காதலுக்கு கைவந்ததொரு கலைதானடி. உன்னை என்னை ஒற்றி உயிர் செய்யும் மாயமும் அதுதானடி. நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர்தானடி. நீலவானம் நீயும் நானும். கலை க்ளோஸ் பண்ணலாம். எனக்கு க்ளோஸ் போயிட்டு ஒரு கர்வில்
அப்படியே உங்கள் பேக்லேருந்து அந்த இது எடுக்கலாம். அப்படியே க்ளோஸ் போ. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க. போயிட்டு வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க, எழுதாதீங்க. கிட்ட போகலாம். ஓகேவா? ஓகே கட். ஆராத காயங்களை ஆற்றும் நம் நேசந்தனை. கைஸ் பண்ணாக போகுதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. நான் அந்த பார்த்தா சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. செம்ம பண்ணுக்குது இப்போ பாருங்க. ரெடே என்ன நான் வாங்க 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 வாங்க. நீ முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி முன்னாடி வாங்க 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 வாங்க. ஃபாஸ்ட்டாக முன்னாடி வாங்க. ஸ்மோக்குக்கு முன்னாடி வந்துடுங்க. நீ தரலடா நீங்கள், பட் ஆனால் ஸ்மோக்குக்கு முன்னாடி வாங்க சிஸ்டர். போதும் போதும் போதும், ஆடு முன்னாடி போய்டு. ஓகேவா? இருங்க இருங்க பார்த்துடலாம். ஏதேதோ தேசங்களை சேர்க்கின்ற நேசந்தனை. நீ பாதி நான் பாதியாய் கோர்க்கின்ற பாசந்தனை. காதல் என்று பேர் சூட்டியே காலம் தந்த சொந்தம் இது. என்னோடு நடந்த கல்லான காடு தாடும் இது நீங்கள் பண்ண வீடியோண்ணா? கைஸ் அண்ணன் வீடியோ பண்ணியிருக்காப்புல. இதெல்லாம் சும்மா படலாக இருக்கு. ஸோ அதான் கைஸ் இப்போ வந்து நாங்கள் நடுவில் போயிட்டு பீச்சில் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போது அவங்க வந்துட்டாங்கன்னா திருப்பி அகைன் உள்ளே கொஞ்சம் பேட்ச் ஒர்க் எடுக்க வேண்டியது இருக்குது. எப்படியும் அப் டு நைட்டு 9 o'clock வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நடுவில் நான் என்னட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். இப்போ ஃபன் என்ன தெரியுமா, நாங்கள் வந்து கார்த்தியை வந்து உள்ளே விட்டுட்டு வந்துருக்கிறோம். அவன் என்ன பண்ணுறான்றது நான் உங்களுக்கு காட்டுறோம். அவன் மட்டும் விழிப்புணர்ச்சியாக எங்களோட எக்யூப்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு சேஃபாக இருந்தானா. இஸ் a good gentleman, you know. Let's see what Karthi is doing. I think he's notified. இங்கே பாருங்க கைஸ், இந்த இடத்துல சரியாக இருக்குதுல்ல பார்க்கறதுக்கு. செம்ம ஆம்பியன்ட் இந்த இடமே. வாங்க உங்களுக்கு இங்கே வாங்க. சீர் கார்டனில் வந்து இப்போ ஒன்று புதுசாக ஒன்று லான்ச் பண்ணிக்கிறாங்க அவங்க. அந்த பிளேஸை நம்ம போய் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். வினோத் அந்த இடத்துல உக்காஞ்சி காட்டுவான். ஆனால் வினோத் உட்காரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிறாப்புல. ஏங்க கார்த்தியேங்க மட்டும் போட்டுக்கிறான். ஊஞ்சல்ல பத்துனுக்குறானா. செருப்பு உள்ளதான் இருக்குது, என்ன பண்றான்னு. உட்காண்டே தூங்குறான், பேச்சே வரல, எப்படி திணறி போய் நிற்கிறான் பாரு. என்ன கைஸ் பண்றீங்க? உனக்கு கேட்க மாட்டேன். தொப்பி குடிக்க முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு போல போட்டு. சேவ் த டேட் வந்து அந்த இதில் ப்ரொப்போசல்லு, பர்த்டே, பைக் மாண்டேஜ், ஷால் வேவிங்கு, பைக்கும் இதிலே எடுத்துலாம் வரும். சரி பீச் உட்காராது. இங்கே ஏதோ ஊற்றி இருந்தது. ஆமாம் இருக்கு. எதுவும் இல்லை உட்காரு. இங்கே இருக்கு ப்ரோ. இங்கேயா அது? அங்கே உட்காந்து அந்த பெண் எங்கடா? ஸ்டண்ட்டில் எங்கே பறந்துச்சா? 2 மணி நேரமா? நாங்கள் ரெட்டையிலலாம் இல்லைக்கா, டிஎம்கே தான்.
புதிய எதுவுமே காலையிலே விடியும் சாயங்காலம் வெடியும். நாளைக்கு காலையில் நான் வருவேன் 4 மணிக்கு. 4 மணிக்கு இருக்கு. இல்லை எந்த கிளைண்ட்டையும் வா உன்னை சந்திக்கலாம் தான் நான் கூப்பிடுவேன் அந்த ஃபோட்டோகிராஃபி. ஆனால் இன்னும் நான் வேணான்றேன். ஏன் என்ன பண்ணுறது கரெக்டாக சொல்லி கரெக்டாக கூப்பிடுவேன். நான் அப்போ 1 வாரம் கழிச்சு புக் பண்ணிருக்கணும். அந்த அக்கா இருந்திருப்பாங்க எங்களுக்கு. இது அடி இருக்குது. இந்த அக்கா ஒரு மாதத்துக்குள்ளே வர மாட்டாங்க. சும்மா தான்க்கா சொன்ன மனசில் வச்சுருந்தேன். அவரே ஸ்கூலில் தான் பேசுகிறாரு தெரியுது. அந்த அக்கா இருந்தால் ஒரு கூப்பிட்டு உள்ளே விடுவாங்களா? அந்த அக்காவை பற்றி நம்மளுக்கு தெரியும் எப்படின்னு. இந்த அக்கா தான்டா மஜா. வேற உள்ள எவ்வளோ அழகாக உட்கார வச்சு அந்த மாதிரி யார் பண்ணுவாங்க? ரோல் கேமரா ரோலிங் ஆக்ஷன். கை வருது கலை, கை வருது, கை வருது. நல்லா போடு பூ. இது போடாது போடாது, வெயிட் பண்ணு, போடாது. பூ காட்டி கரெக்டாக வந்துருச்சு. போடு போடு பூ போடு போடு போடு. கைஸ் இது கலை அசிஸ்டன்ட். இங்கே பாருங்க இவனை. கலை இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? எதுனா சொல்றா கலை? இதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா இது தட்ஸ் ஆல் மை ஜாப். வந்து அவனுக்கு சிக்கன் வாங்கிட்டு அவனுக்கே தெரியும். இது ஆக்சுவலா சென்டரா தான் இருக்கு. ஆனா வந்து இங்க கீபோர்டு போலாம் வேணும். ப்ரோ ரிப்பன் போடலாம். வந்துருச்சு. அப்படியே கூட்டிகிட்டு போங்க ப்ரோ. ஓகே ஏந்திருங்க, ஏஞ்சி நின்று போட்டுங்கடுங்க ரிங்கு. கை நீட்டுங்க சிஸ்டர். நீங்கள் அடே இருங்க. கை க்ளோஸ் போயிடும். அப்படியே ஹெட்டில் கிஸ்ஸு. நீங்கள் ஒன்று சிஸ்டர். ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து ட்ரெஸ் காஸ்டியூம் மாற்ற போயிருக்காங்க. இப்போது கார்த்தியும் கலையும் வந்து ஏதோ பேசினுக்கிறாங்க. என்ன பேசினுக்கிறாங்க அப்படியே கேட்போம். சொன்னான்னு சொல்லு. பூவெல்லாம் பெருக்க ஒரு சொல்லிட்டு உங்க மேலேயே புகார் பண்றான் கேமராமேன் மேலே. என்ன சொல்லுது பாத்தீங்களா? சரி இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருக்கிறேன் நீ. சரி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? என்கிட்ட
லைட்டு ஆனால் இங்கே வந்து அசிந்தோ லைட்டு பண்ண சொன்னீங்க. நெக்ஸ்ட்டு வேற என்ன சொன்னீங்க? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அம்மா நான் கேக் வாங்க சொன்னேன். ஐயோ மறந்துட்டேன். சரி காய்ஸ் நான் போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் கேக் வெட்டும்போது நான் உங்களை மீட் பண்ணுறேன். சரி ஓகே லெட்ஸ் மீட் பாய். நான் போய் கேக் வாங்கிட்டு உங்களை திரும்பி போகலாமா? போகலாம் ப்ரோ. பார்த்து ஓகே சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. பாய் காய்ஸ். ஏய் தொலைச்சிடாதீங்கடா. திருவான்மூர் எங்க இருக்குன்னு தெரியும்ல. சென்னையிலே போறது எனக்கு திருவாரூர்ல ஒரு ஏரியாவா சொல்லுங்க. ஏரியா என்ன சரி ஓரம் சரி. திருவாரூர் பீச். ஏய் கேக்ல என்னடா எழுதணும்? நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. இனி நீ இன்றி நான் இல்லையே. இனி இனி நீ இன்றி நான் இல்லை. இனி வேணாம். என்ன சொல்லலாம்? நீ இன்றி நான் இல்லை, நான் இல்லையே. ஆஹா நீ இன்றி நான் இல்லையே. நீ இன்றி நான் இல்லையே. ஆமா இல்லை சொல்லை நான் இல்லையே. நீ இன்றி நான் இல்லையே. I am glad that you are part of my life. நாங்க என்ன யோசிச்சோம்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டது இல்ல நாங்க என்ன யோசிச்சோம்னா அந்த பாட்டுல ஒரு லைன் வருது, நீ இன்றி நான் இல்லையே அப்படின்ற ஒன்று வருது. அது போட்டுக்கலாமா? இனி நீ இன்றி நான் இல்லையே டிங் நீ அவரே மறந்துட்டாரு. இல்ல அப்படிதானே வரும். போ இதோ பேரு ஸ்பெல்லிங் அந்த ஆளுக்கு தெரியுமான்னு கேளு. இல்ல உங்களுக்கு ஓகேனா அது போடலாம், அப்படி இல்லைன்னா இது போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். கடையில போயிட்டு ஸ்பெல்லிங் கேக்குறான். கூகுள்ல போயிட்டு அந்த பாட்டு ரிலீஸ் போடுறா, அதுவே வந்துருவான்டா. கேப்ஷன் பாத்துக்கோங்க. ஸ்பெல்லிங் கரெக்டா போட்டு கூகுள்ல இருக்கும் பாரு, கூகுள்ல போய் டைப் பண்ணுங்க. அது உள்ள போங்க அந்த வாட்ஸ்அப்ல. இன்றி நான் இல்லையே, நீ இன்றி நான் இன்றி இனிவே நான் இல்லையே. அந்த மாதிரி வருது. அப்ப நம்ம சொன்னதான் தப்பு. மனப்பாடம் பண்ணுறாங்க. எல்லாரும் பேக்கில் வாங்க. லைட் ஆன் பண்ணுங்க ப்ரோ. ஊதுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. போ 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 போ. ரோலிங் ஆக்ஷன். ஆக்ஷன் ஆக்ஷன் ப்ரோ. அப்படியே நவுந்து போகலாம். ப்ரோ அந்த ஸ்டெப்பு போடலாம் அந்த இதில். கிட்ட போ. சூப்பர் ப்ரோ. கார்த்தி ஸ்ப்ரே. கிட்ட போ இன்னொரு. போதும். பேக் போ. அப்படியே இருக்கு இன்னொரு. அடி கிட்ட நோஸ் டச். நோஸ் டச். அடி கீழே இருக்குது. வாங்க நவருங்க. நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர்தானடி. நீலம் கைஸ் ஒரு ஷூட் முடிஞ்சிடுச்சு.
மணி என்னென்ன ஆகுது? 12 இருக்குமா? 11:45 இருக்கும். ப்ரோ என்ன ப்ரோ 11:45 ஆயிடுச்சா? சில் ப்ரோ லேட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இன்னைக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. திருப்பி காலைல 4 மணிக்கு இருக்கு. 4 மணிக்கு போகலாம் ப்ரோ. பை ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் பாய் சொல்றீங்க. சில் ப்ரோ.